வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஒரு ராசியில் ரொம்ப நாள் இருப்பார். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே வராரு. 20 நாள் தான் தனுசு. 25ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே போகிறார். ரொம்ப அதிவேகமாக அவருடைய மூமெண்ட்ஸ் இருக்குது. புதன் என்பவர் யார்? உங்கள் ராசிநாதன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது வழக்கத்தை விட வேகமான ஒரு செயல்பாடு, நிறைய விஷயங்கள், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸு நிறையா இருக்கும். பேசுகிற தொழிலில் கூட இருக்கலாம் நீங்கள். ஏன்னா மிதுனம்னாலே புதன்னாலே இது பேச்சு. பேசுகிற தொழில் இருந்தீங்கன்னா நிறையா பேச வேண்டி வரும். நிறைய பேரை மீட் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி சேல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங், அப்புறம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையிறது. இதில் முதல் 15 நாட்கள் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பெரும்பாலும் புதன் விருச்சிகத்தில் இருக்கார். விருச்சிகத்துலேருந்து அவர் தனுசுக்கு வரார். அதே நேரத்தில் குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். குருவை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் நல்லது. என்ன காரணம்னா 12ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா ஒரு விதத்தில் அவர் பாதகாதிபதி. அவர் 12ல் இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தேவையில்லாமல் குறிப்பாக வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நல்ல ஒரு சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. குறிப்பாக பொங்கல் அதுவுமா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் உருன்னு மூஞ்ச வச்சுன்னு 2 பேரும் திரும்பி நிற்காதுங்க. அளவோடு பேசுங்கள், வளவோடு வாழுங்கள். அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் அவர் என்ன செய்கிறாரு? கம்ப்ளீட்டாக கும்பராசியில் சஞ்சாரம். கும்பம் என்பது 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் போகும்போது இந்த குலதெய்வ வழிபாடு, க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். பெரியவர்களுடைய ஆசைகள் என்பது கிடைக்கும். 3வது குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நான் சொன்னது டேஞ்சர் மார்க்கு ஒய்ஃபை தான் சொன்னேன். அது எல்லாரையும் சொல்லலை. அதனால் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுங்க. இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், மனசில் சந்தோஷம். சரி, இவ்வளோலாம் இருக்குது, கையில் பைசா, பைசா நல்லா தான் இருக்கும், பயப்பட வேண்டாம், நல்லபடியாக இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டம் எப்படின்னா, நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட், நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அப்படி தான் நிறைய இடம் மூவ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் எவ்வளோ விரைவாக செயல்படுவது போல் நீங்களும் விரைவாக செயல்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சில முக்கியமான நபர்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், முக்கியமான இன்டர்வியூஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை போய் ஒரு வாட்டி பார்த்தாலும் யூ மேக் அ வெரி குட் இம்ப்ரெஷன் ஆன் தம். உங்களை பார்த்தா பிடிக்கும். சரி, இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார், நல்லா இருக்கார், நல்லா பேசுகிறார், இப்படி உங்களை பற்றி உயர்ந்த அபிப்பிராயத்தை தரக்கூடிய காலம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறீங்க கோர்ஸு, இது ரொம்ப ப்ரீமியம் காலேஜ், இங்கெல்லாம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். தைரியமாக செயல்படுங்கள், தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இப்போ 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது? சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். அதான் மகர மாதம், தை மாதம் எல்லாம் பிரமாதமாக சொல்கிறோம். அப்போ சூரியன் செல்வது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் சூரியன் போகும்போது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது என்னென்னா, 8ஆம் வீட்டிலிருந்து சூரியன் பார்க்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு. அப்போ வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். பொறுமை, நிதானம் தேவை. சில நேரங்களில் நமக்கு டக்குன்னு கோவம் வரும். இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அது ஒன்று. 2வது, எனக்கு மூடு அப்செட் ஆகிடுதுப்பா, நான் யார்கிட்டையும் பேச போகிறதில்ல. இது சில நேரங்களில் உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அது பெரும்பாலும் பேக் பெயினு, நீ பெயினு இதெல்லாம் வரும். கொஞ்சம் அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி இந்த காலம் சிறப்பான காலம், சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாகத்தான் உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும்.
இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.